வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஜாம் பிளஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில ஜமோரா நிறுவன தலைவரான மிஸ்டர் JS ராமநாதன் சார் அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். எங்களுடைய ஜாம் பிளஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. சார், உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நம்மளுடைய மக்களுக்காக. ஸோ என்னுடைய பேர் ராமநாதன். ஸோ நான் 25 வருடங்களாக பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் தான் இருக்கிறேன். அதுவும் மளிகை தொழிலில் தான் இருக்கேன். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற ஒரு வியாபாரம் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி உலக அளவில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்மளும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் உள்ளே வரணும் அப்படின்றதுனால இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நிறைய மதிப்பு எல்லாமே மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளும் ஏன் அந்த துறையில் இறங்கக்கூடாது அப்படின்றது நோக்கத்தில் தான் நாங்கள் மை ஜமோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று 2020 ஆரம்பித்தோம். இப்போது டொமஸ்டிக் கஸ்டமருக்காக நம்ம ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற ஒரு ஆப் இப்போ லான்ச் பண்ணி அதுக்கு முழு வீச்சில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய நிறுவனம் எங்கெங்கெல்லாம் சார் இருக்குது? தமிழ்நாட்டில் நம்ம நிறுவனம் சென்னையில் ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி நம்மளோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே நம்ம எல்லா மாவட்டத்திலுமே நம்ம நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அஸ்ஸாமில் இருக்காங்க. அங்கெல்லாம் நம்மளுடைய ப்ரொமோட்டர்ஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்துக்கு எப்படி நீங்கள் ஜமோரா ஸ்ட்ரீட் பஜார் என்று பெயர் வைக்க என்ன ஒரு உங்களுக்கு எண்ணம் தோன்றி இதை வச்சிங்க? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நேமாக இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சூப்பர் மார்க்கெட் பேர் ஷாய் ஷாப்பிங் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம அது மாதிரிலாம் ஒரு பேர் வைக்க முடியாது இல்லையா? ஒரு பிராண்டடாக, ஏன்னா இதை நம்ம உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஜமோரா அப்படின்ற பேர், கம்பெனியோட பேர் இருந்தால் தான் நம்ம ஒரு பிராண்ட் நேமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம ஜமோரா அப்படின்ற ஒரு பேரை தேர்ந்தெடுத்தோம். அது ஸ்பானிஷ் மொழியோடைய அந்த மொழியில் இருக்கக்கூடிய பேர். அதற்கு பெயர் காரணமே பார்த்திங்கன்னா ஈடு இணையற்றவன் அப்படின்றது தான் ஜமோராவுடைய பேர். ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற பேர் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் போனோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம மளிகை ஜாமான் வாங்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் வாங்கலாம், கிச்சன்வேர் அப்ளைன்சஸ் வாங்கலாம், ஏடிஎம் இருக்கும், கேஸ் புக் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கும், ஸோ மிக்ஸி ரிப்பேர் பண்ணுற கடை இருக்கும், ஏசி மெக்கானிக் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. ஒரு ஸ்ட்ரீட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த ஸ்ட்ரீட் பஜாரில் இருக்கும். அப்படின்ற நோக்கத்தினால தான் நாங்கள் ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற ஒரு பெயர் கொண்டு வந்தோம். அருமையான பெயர் வடிவமைப்பு சார். நம்மளுடைய நிர்வாகத்தில் நமக்கு வேலை பணிபுரிவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சார்? நம்மளுடைய நேரடியாக பணிபுரிவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 170 பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட்டு நம்ம ஒரு ஃப்ரீலான்சராக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 20,000 ப்ரொமோட்டர்ஸ் இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 20,000 ப்ரொமோட்டர்ஸ் இந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, நம்மளோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 20,000 ப்ரொமோட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஜமோரா நிறுவனத்தில் நம்மளுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குதா, இல்லை இப்போ வெளியே ஒரு கஸ்டமர் எங்களுக்கு நாங்கள் பண்ணணும், இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கான எதனா நீங்கள் அமைச்சு கொடுக்குற வாய்ப்புகள்? நம்ம ஜமோராவுடைய இன்னொரு நிறுவனம் ஒன்று இருக்குது, யூனோ ஷாப்பிங் அப்படின்ற நிறுவனம். அந்த யூனோ ஷாப்பிங் நிறுவனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட்டைல் ஸ்டோர் வச்சு ரீட்டைல் ஸ்டோர்ஸ். ஆமாம், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இடங்களில் நம்ம கம்பெனி நேரடியாக ஸ்டோரை அங்கே துவங்குறாங்க. அதில் முதல் கடையாக இப்போ மாங்காட்டில் கடை இயங்கிட்டு இருக்கு.
இப்போ தற்காலிகமாக இப்போ தற்போது இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து சென்னையில் 12 இடங்களில் நம்ம நேரடியாக நம்ம சேல்ஸ் அவுட்லெட் கொண்டு வரோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மளிகை பொருள் காய்கறிலாம் வாங்கும்போது நேரடியாக போய் பார்த்து வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அந்த யூனோ ஷாப்பிங் கடைக்கு போனாங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி வாய்ப்பு கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் யூனோ ஷாப்பிங்க்கு ஃப்ரான்ச்சைஸ் வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ கடையுடைய அட்வான்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுடைய அவங்களுடைய செலவு. மற்றபடி கம்பெனிக்கு வந்து 5 lakhs அவங்க டெபாசிட் கட்டணும். கட்டிட்டாங்கன்னா கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 10 lakhsக்கு வந்து ஸ்டாக்ஸ் கொடுத்துரும். அந்த ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கம்பெனியோட பொறுப்பு. சாஃப்ட்வேர் கம்பெனியோட பொறுப்பு. அந்த பிஓஎஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் எல்லாமே கம்பெனியோட பொறுப்பு. மெயினாக மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், கடையில் உட்காந்து அவங்க மேனேஜ் பண்ணால் போதும் ஃப்ரான்ச்சைசி. மற்றபடி அங்கே அந்த கடையோடைய மார்க்கெட்டிங், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி பாய் ஒருத்தர் கொடுத்துட்றோம். சிஸ்டம் ஒன்று கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம கம்பெனி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற விஷயங்கள். ஸோ அவங்க 5 lakhs கட்டிட்டாங்கன்னா போதும். ஸோ பிஸ்னஸ் பற்றி கவலைப்படணும்னா பிஸ்னஸை வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக மாற்றி கொடுக்கறது கம்பெனி பார்த்துப்பாங்க. நல்ல ப்ராசஸ் சார் இது. கண்டிப்பாக ஒரு சிறு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸான ஒரு அமைப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. மற்றும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம இருக்குது சார் ஆன்லைனில்? இப்போது நம்ம ஜமோரா அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கஸ்டமருக்காக நம்ம கமர்ஷியல் கடை வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான் போய் கொள்முதல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இதில் வந்து மை ஜமோரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து கடைக்காரங்க வந்து மளிகை ஜாமா, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஹோல்சேல் ரேட்டில் அவங்க கொள்முதல் பண்ணிக்கலாம். ஸோ முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு ஆர்டர் பண்ணால் கூட காலையில் 6 மணிக்கெலாம் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. இது மைசமர் ஆப் வந்து கமர்ஷியல் கஸ்டமருக்காக. ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா அதுலேயும் வந்து டெய்லி நீட்ஸ் இருக்குது, கிராசரிஸ் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, கிச்சன் வேர் அப்ளைன்சஸ் இருக்குது, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இது மட்டும் ஷாப்பிங் மட்டும் கிடையாது, அதில் ஃபுட் டெலிவரியும் கொடுத்துருக்கோம். ஃபுட் டெலிவரியும் விரைவில் கொண்டுட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுலேயே வந்து யூட்டிலிட்டி சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், இபி பில்லு, கேஸ் புக்கிங் இது மாதிரி பண்ணக்கூடிய யூட்டிலிட்டி சர்வீசஸும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் சர்வீஸாக நம்ம வீட்டுக்கு பிளம்பர் வேணும், ஏசி மெக்கானிக் வேணும், அதுக்கப்புறம் பெயிண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே டொமஸ்டிக் சர்வீசஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு யார் பிளம்பர் வேணுமோ நீங்கள் சொன்னீங்க, ஆர்டர் நீங்கள் அந்த ப்ரொவைடர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, ஜாம் ரைடிங்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டோ டாக்ஸி, பைக் டாக்ஸி புக்கிங்லாம் கொண்டுட்டு வரோம் அதிலே. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஃபார்மசி டெலிவரி கொண்டுட்டு வரோம். ஸோ ஃபார்மசி டெலிவரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மை சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி மினி பார்சல் சர்வீஸ் டெலிவரியும் கொண்டுட்டு வரோம். அதில் மினி பார்சல்னா அது என்ன? மினி பார்சல்னா இப்போ நீங்கள் போர்ட்டர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சின்ன சின்ன பார்சல்லாம் கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறதுக்கான விஷயங்கள். பரவாயில்ல சார், அருமையான ஒரு சேவையை வந்து எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஜார் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரு ஹப் மாதிரி நம்மளுக்கு ஒரு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். சரியான அமைப்பு சார். ஓகே, மேலும் வேற என்ன ஸ்பெஷல் இருக்குது சார் நம்ம துறையில்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, நம்ம ஜமோரா நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு நம்ம மீடியா துறையிலையும் வந்து கால் பதிச்சிருக்கோம். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விரைவில் வந்து தமிழ்நாடு கேபிள் டிவி மூலமாக ஜாம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சேனல் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அது இல்லாமல் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஜாம் என்ஜாயூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி தளம் வந்து ஒன்று கொண்டு வரப்போகிறோம். அதுக்கான ஆப் வந்து விரைவில் லான்ச் ஆக போகுது. பட் அதில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லைவில் வர்றது, மூவிலாம் நாங்களே சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆகும் அதில் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள்லாம் வர்றதுக்கு. பட் ஆப் மட்டும் ஜாம் என்ஜாய் ஓடிடி ஆப் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம். இது இல்லாமல் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் மாதிரி நம்ம இதில் ஸ்ட்ரீட் கிளப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரி தான் சோசியல் மீடியா வெப்சைட் அது. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 50,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் வந்து அதில் உள்ளே வந்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வந்து அது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் கால் பதிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 2 துறைகள் தான், ஷாப்பிங், சர்வீசஸ், மீடியா, இந்த 3 துறைகள் தான் நாங்கள் முழுக்க கவனம் செலுத்திட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது சார். ஏன்னா இந்த துறையை நிறுவனம் படுத்துகிறவங்க வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் மீடியா அது இதுன்னு போகும்போது ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்குது.
ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஜமோரா நிறுவனத்தில் இப்போ வெளியே கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் என்ன சார் இருக்குது? மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறதுக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறதுக்கும் விலை வந்து ஒரு இது கொடுக்குறோம். விலை வந்து கொஞ்சம் நம்ம இதில் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும், கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும், நம்ம இதில் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ஒரு நல்ல நியாயமான விலை இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன, ஸ்பெஷலான விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, அந்த கஸ்டமர் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேயே அவங்க ரெகுலராக கண்டினியூ ஆகிறதுக்கு ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். மாரோ ரிவார்ட் பாயிண்ட். ஆமாம், அதாவது நம்ம பொருட்களை வந்து எம்ஆர்பி தான் இது வரைக்கும் பார்த்து வாங்கியிருப்போம். இனிமேல் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வாங்குவாங்கன்னா எம்ஆர்பி இருக்கான்னு கேட்டு வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து இனிமேல் தவிர்க்க முடியாத பிஸ்னஸ் கஸ்டமருக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாற்றணுன்ற நோக்கத்தில் தான் இப்போ ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அதில் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாரு அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஜமோரா, ஸ்ட்ரீட் பஜார், அதுக்கப்புறம் ஜாம் ஈட்ஸு, ஜாம் ரைடி, ஹேண்டிமேன், யூட்டிலிட்டி சர்வீசஸ், இதிலெல்லாம் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட், ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். இந்த ஆப்பில் எந்த ஆப்லேயும் நீங்கள் சர்வீஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் கஸ்டமருக்கு அளிக்கப்படுறீங்க. ஓகே, ஃபைன். இப்போ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா சார், இதுல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தா 1 லட்சம் வரை அப்படின்ற ஒரு சம்பாதிக்கலாம். ஆமா, அதாவது இது எப்படின்னா, இப்போ மற்ற இடத்துல ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம இதில் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்ற இடத்துல நீங்க ரிவார்ட் பாயிண்ட் எப்படி உங்களுக்கு, நீங்க போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாங்குறீங்க, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி மெடிக்கல் ஷாப்ல வாங்குறீங்க, இல்ல ஒரு பெரிய வணிக நிறுவனத்தில் வாங்குறீங்கன்னா அவங்களும் ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அடுத்த முறை நீங்கள் போய் வாங்கும்போது தான் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் போகலை அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் நம்மதில் அப்படி கிடையாது. நம்மதில் எப்படி அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்களோ அந்த கஸ்டமர்ஸோடைய பாயிண்ட்ஸை சீனியாரிட்டி அடிப்படையில் 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் ஆட்டோ ஃபில்லிங் முறையில் 1 பாயிண்ட் கீழே 2, 2 கீழே 4, 4 கீழே 8ன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிலைகள் வந்து 20 நிலைகள் வரை நிரப்பிட்டு வரும். 20 நிலைகள் நிரப்பும் போது இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்டும் 4 இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டு கீழேயும் 2, 4, 8ன்னு வேற வேற வாடிக்கையாளர்களோட பாயிண்ட் வந்து ஃபில்லப் ஆகிட்டே வரும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் இங்கே சென்னையில் வாங்கியிருப்பீங்க, இன்னொரு கஸ்டமர் சேலத்தில் வாங்கியிருப்பாரு, இன்னொரு கஸ்டமர் தெலுங்கானாவில் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வாங்குறக்கூடிய பாயிண்ட் எல்லாமே சீனியாரிட்டி அடிப்படையில் அப்படியே ஃபில்லப் ஆகிட்டே வரும். அப்போ உங்களுடைய பாயிண்ட்டுக்கு கீழே ஃபில்லப் ஆகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 30 பைசா இன்கம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். சேவிங்ஸில் வந்துடும். ஓகே, மாரோ பாயிண்ட்ஸை பற்றி மேலும் விரிவாக வேறு எதனா விஷயம்? மாரோ பாயிண்ட்ஸை பற்றி விரிவாக என்ன சொல்லணும்னா, இந்த மாரோ பாயிண்ட்ஸ் எப்படி ஃபில்லப் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அது எப்படி போய் லாகின் பண்ண சார், அந்த ப்ராசஸ் எப்படி? ஆமாம், அதிலே maropoints.comனு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். ஆமாம், அதில் உங்களுக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அந்த இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை பாயிண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் எவ்வளோ பாயிண்ட் வந்து ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த பாயிண்ட் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகாது. ஸோ மற்ற இடங்களில் நீங்கள் ஒரு 6 மாதம் போகலைன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வரீங்க, ஒரு 5 ப்ராடக்ட் வாங்குறீங்க, 5 பாயிண்ட் கிடச்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் வரல அப்படின்னாலும் நீங்கள் இந்த 5 பாயிண்ட் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லை ஒரு 500 ரூபாயோ, சொல்ல முடியாது 5000 ரூபா கூட உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் கீழே ஃபில்லப் ஆகக்கூடிய வேகத்தை பொறுத்து உங்களுக்கான இன்கம் உங்களுக்கு வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் மீண்டும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ரிவார்ட் பாயிண்ட். இதை நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்னால் வந்து என் கையில் பணம் இல்லை, இப்போ எனக்கு வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து நான் சேரணும், எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்தே எனக்கு வந்து ஒரு கடன் உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வர கிளைண்ட்டுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் அந்த மாதிரி கடன் உதவி செய்கிற மாதிரி எதனா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது? இல்லை, நம்ம இதில் வந்து இப்போ எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா பை நோ பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுலேயும் ஒரு பை நோ பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாரோ மணி அப்படின்ற ஒரு பேனரில் தான் நம்ம வந்து அந்த கிரெடிட் வேலெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி. தெரியாதவங்க எப்படி போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க சார்? இது ரொம்ப சிம்பிள். இது வீடியோ கேஒய்சி தான்.
இதுக்கு. ஸோ அதுக்கான தனி லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா வீடியோ கேவிஸ்லேயே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க வந்து இந்த கிரெடிட் வேலெட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ சிபில் பார்க்க மாட்டாங்க மெயினாக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு 10,000 ரூபாய் கிரெடிட் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஜார், ஜாம் ஈட்ஸு, ஜாம் ரைடி, மைசமரோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கிரெடிட் வேலெட்டோட ஒரு ஷாப்பிங் கார்டு ஒன்று கொடுக்குறோம், டெபிட் கார்டு மாதிரி. பட் ஆனால் அந்த கார்டை வந்து நீங்கள் ஏடிஎம்ல கேஷ் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ருபே கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த கடைகளில் நீங்கள் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜமோராவுடைய இணையதளத்தில் வாங்கினா மட்டும்தான் கிடையாது, நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறீங்கன்னாலும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போய் ஒரு டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றீங்க, ஒரு சினிமா தேட்டரில் போயிட்டு இந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து இந்த ஷாப்பிங் கார்டு மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜமோராவுடைய இணையதளங்களில் மட்டும் கிடையாது, ஜமோராவுடைய மெர்ச்சன்டைஸ்ட்டும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். இவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க நம்மளுடைய ஜமோரா ஸ்ட்ரீட் பஜார் என்ற ஒரு நிர்வாகத்தில். பட் மேலும் இதை பற்றி நான் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆக்சுவலி என்கிட்ட வந்து உங்கள் அனுபவத்தில் எனக்கு கேள்விகள் இல்லை. ஸோ நீங்களே வந்து இதை பற்றி வேறு எதனா எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் இருக்கும்? நீங்கள் எல்லா விளக்கங்களும் கம்பெனியை பற்றி எல்லா விளக்கங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் Zamora.in போனீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் தான் எங்களுடைய மெயின் வெப்சைட். நம்ம கம்பெனியோடைய மெயின் வெப்சைட்டே வந்து அதுதான், ஆத்தரைஸ்டு அதிகாரப்பூர்வமான வெப்சைட். அதுதான். அதிலே வந்து நாங்கள் வந்து எல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் பஸாருக்கு போகிறதுக்கான லிங்க் இருக்குது, ஜமோரா போகிறதுக்கான லிங்க் இருக்குது, மாரோமணி போகிறதுக்கான லிங்க் இருக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான லிங்க் இருக்குது, எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா எல்லா அதை பற்றிய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அதுலேயே இருக்கும். ஓகே சார், இவ்வளோ பெரிய அமைப்பை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ ரிவார்ட் பாயிண்ட்னா என்னன்னு தெரியாது, பைனோ பே லெட்டர்னா என்னன்னு தெரியாது, ஒரு பாமர மக்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் புரியாமல் தான் இருக்குது. பட் நீங்கள் சொல்ல ஒரு விஷயமா புரியுது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் எல்லா வாடிக்கையாளர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும்போது ஸ்ட்ரீட் கிளப்னால் என்ன, அந்த ஸ்ட்ரீட் கிளப்பில் போய் போஸ்ட் போடுறதுனால என்ன நமக்கு இப்போ வருமானம் கிடைக்குது, ஸ்ட்ரீட் பஸாரில் போய் வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்னா என்ன, கிரெடிட் வேலெட்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம என்னதான் நீங்கள் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோவை போட்டாலும் சரி, வெப்சைட் வச்சு விளக்கம் சொன்னாலும் சரி, அங்கே உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் விளக்கம் சொல்ல முடியும். பட் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு மார்க்கெட்டிங் அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு மேலே ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் பிரசிடெண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் டீமோடைய ஹெட்டாக இருந்து அவங்க வழி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 20 பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கீழே ஒரு 200 ஆர்கனைசர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாமே, கம்பெனியோடைய பிஸ்னஸ் என்ன, கம்பெனியோடைய எந்த முறையில் செயல்படுறாங்க, எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கொண்டுட்டு போகிறோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் மக்கள்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோட்டராக ஒருத்தர் வந்து இதில் செயல்படணும் அப்படின்னா ரொம்ப பெரிய தொகையெல்லாம் கிடையாது, 149 ரூபா தான் அவரோட பதிவு கட்டணம். ஸோ அது கட்டிட்டு அவர் வந்து ஒரு 15 வாடிக்கையாளர் அவர் சேர்த்தா போதும். 15 வாடிக்கையாளருக்கு அவர் இந்த நம்மளுடைய பிஸ்னஸை கொண்டுட்டு போனால் போதும். டெய்லி 150 ரூபா அவர் கொடுக்குறோம். 350 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தினசரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம வந்து அவர் கொடுக்குறோம். அதை டெய்லி சம்பளமாகவே கொடுக்குறோம் அவங்களுக்கு, ப்ரொமோட்டர்ஸ்க்கு. ஸோ அவங்க ப்ரொமோட்டர்ஸோடைய அவங்க மூலமாக அவங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன வேலைகள் கொடுத்துருக்கோன்னா, டெய்லி கம்பெனியோடைய போஸ்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்டஸாக வைக்கணும். அதுக்கப்புறம் டிபி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிபி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் கிளப்புக்குள்ளே அவங்க வரணும். இப்போ நம்ம நிறைய ஃபேஸ்புக்கு அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீட் கிளப்பை யூஸ் பண்ணால் மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால ஸ்ட்ரீட் கிளப்புக்குள்ளே வந்து போஸ்ட் போட சொல்லியிருக்கோம் டெய்லி. இந்த 3 வேலைகள் இல்லாமல் ஒரு 15 வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் பஸார் ஆப்பில் அவங்க வந்து இணைக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு டார்கெட்டாக கொடுத்துருக்கோம்.
ஸோ அது மூலமாக ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கு ஒரு 10 நிமிடங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதும் 150 ரூபாலேருந்து 700 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அவங்க அந்த ப்ரொமோட்டரை அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அவங்கள வழிநடத்தக்கூடியவங்க தான் ஆர்கனைசர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசர்லாம் லீட் பண்ணக்கூடிய அவங்க கம்பெனிக்கும் இந்த ஃப்ரீலான்சருக்கும் ஒரு பாலமாக இருந்து அவங்கள வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் வந்து பிரசிடென்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா வரைக்கும் பெர் டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் மக்கள்கிட்ட வந்து நம்ம ப்ரொமோட்டர் மூலமாக தான் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். பரவாயில்ல சார், எந்த பக்கம் திரும்பினாலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லா சைட்லையுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மாரோ பாயிண்ட்ஸ்லேருந்து ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து கொண்டு ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்னாலே நாங்கள் வந்து நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்றதுனாலே நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய அன்பை எங்களோடு பகிருங்கள், எங்களுடைய லாபத்தை உங்களோடு பகிர்கிறோம் அப்படின்ற அடைமொழியோடு தான் அந்த மாரோ பாயிண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ மாரோ பாயிண்ட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க, ஒரு 5 ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக ஒரு 5 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் இந்த பக்கமே வரலைனாலும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு வருமானமாக வந்திருக்கும். ஸோ இது வேறு எங்கேயும் பார்க்காத ஒரு சிஸ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்கும் டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போ ஜாம் ஈட்ஸ்னு வச்சிருக்கீங்களா சார்? அது வந்து மற்ற நிறுவனம் மாதிரி நம்மளுடைய ஜாம் ஈட்ஸ்ன்றது ஃபுட் டெலிவரி நம்ம அதுக்கு தனி ஆப் இருக்கு. அது நம்ம போயிட்டு அதுக்கு தனி அது ஸ்ட்ரீட் பஜார்க்குள்ளேயே வருது. அது ஸ்ட்ரீட் பஜார்க்குள்ளேயே வருது, தனி ஆப் கிடையாது, ஸ்ட்ரீட் பஜார்க்குள்ளேயே வருது. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட டெலிவரி பாய்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய ஜாம் ஈட்ஸோடைய டெலிவரியை பார்க்கலாம். அது இல்லாமல் யூனோ பிரியாணின்னு இங்கே சென்னையில் வந்து நம்ம ஒரு 3 இடங்களில் நம்ம ஓனாக ஆரம்பிக்கிறோம். மற்ற இடங்களில் பின்கோடுக்கு ஒன்று வந்து ஃப்ரான்ச்சைஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து 50000 தான் டெபாசிட் யூனோ பிரியாணிக்கு. ஸோ ஏன்னா இது தமிழ்நாடு முழுவதுமே கொடுக்குறோம். ஸோ நம்ம யூனோ பிரியாணி வந்து நம்மளுடைய ஜாம் ஈட்ஸ்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கஸ்டமர்ஸ் நேரடியாக வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பிராண்டாகவே கொண்டு போகிறோம் அந்த பிரியாணி. ஏன்னா எனக்கு பிரியாணிக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. தனி பிராண்ட் இருக்கு. ஆமாம், பிரியாணி பிரியர்கள் அப்படின்றது சென்னையில் வந்து கேட்கவே வேணாம். ஸோ அதுக்கு மிட் நைட்லாம் போய் பிரியாணி வாங்கக்கூடியவங்களாம் இருக்காங்க இங்கே. ஸோ அதனால் அதுக்குன்னு தனி ஒரு பிராண்டை ஏற்படுத்திட்டு வரோம். ஸோ அதனால் இன்னும் அதாவது ஷாப்பிங், ரீட்டைல் ஸ்டோரு, மீடியா, அது இல்லாமல் உணவுத்துறையிலையும் வந்து மீடியா சொன்னீங்க. மீடியாவில் இப்போ நம்ம ஜாம் என்ஜாய் ஓடிடி ரிலீஸ், இப்போ எதனா உங்களுடைய ப்ராசஸ் எதனா இருக்கா? இப்போ வந்து அவன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று இப்போ வந்து ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஆமாம், அது என்னோடய ஸ்டோரி தான். நான் டைரக்டர் அமீருடைய அசிஸ்டண்ட்டு ஷமீர், அவர் தான் வந்து அதனுடைய டைரக்டராக இருக்கார். ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைப்பை பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே கொஞ்சம் பிரபலமான நடிகர்கள் தான் நடிக்கிறாங்க அதில். ஸோ விரைவில் வந்து ஷூட்டிங் போகிறோம் அது. ஆமாம், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் கஜினி கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கோம் அதுவும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் அது இல்லாமல் 2 மூவி வந்து அதுவும் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். மேன்மேலும் நிறைய படங்கள் வந்து நம்மளுடைய மீடியாவில் வரணும். நம்ம ஜமோரா அண்ட் ஜாம் அந்த மீடியாவில் வந்து நிறைய வரணும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஜாம் டிவின்னு சொன்னீங்க. ஜாம் டிவி வந்து லோக்கல் சேனல் அப்படின்னும் போது பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் வருதா, இல்லை ஓவரால் தமிழ்நாடு? இல்லை, ஓவரால் தமிழ்நாடு வருது. பட் எல்லாம் யார்கிட்ட வந்து அந்த கனெக்ஷன் இருக்குதோ, இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ டிசிஎல் வந்து தனி இது, அப்புறம் அக்ஷயம் இருக்காங்க, சுமங்கலி கேபிள் விஷன் அவங்க தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யாரோட நம்ம வந்து டைப் எடுக்கிறோமோ அவங்களுடைய இதில் மட்டும் தெரியும். ஏன்னா அதுக்குன்னு தனி ஜாம் டிவிக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதையும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் இருக்குது அதுக்கு. ஸோ அது மூலமாகவும் போய் பார்த்துக்கலாம். ஸோ லோக்கல் சேனல் தனியாக வரும், ஓடிடி தனியாக வரும். ஸோ விரைவில் சேட்டலைட்டுக்கு பிளான் பண்ணிவிட்டு அதை நோக்கி தான் ஒரு பயணத்தையும் எடுத்துருக்குறோம்.
ஏன் சார் உங்களுக்கு மீடியால வந்து இந்த நிர்வாகத்தை விட்டு மீடியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க? இல்ல மீடியா அந்த விருப்பம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ மீடியாவுடைய இது இன்னைக்கு வந்து ஒரு 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 கார்பரேட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நார்மலாகவே எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு துறையில் மட்டும் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 துறைகளில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தான் ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு துறை ஒரு டயத்தில் நஷ்டம் கொடுக்குது அப்படின்னா இன்னொரு துறையிலேருந்து அதை ஈடுகட்ட முடியும். ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நம்ம வந்து ஏன்னா ஒரே வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு. வாடிக்கையாளர்கள் வந்து பல வாடிக்கையாளர்கள் கிடையாது, ஒரே வாடிக்கையாளர் தான். அந்த வாடிக்கையாளர் சினிமாவும் பார்ப்பாங்க, ஷாப்பிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சர்வீசஸும் அவங்க வேறு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதே வாடிக்கையாளர்கிட்ட ஒரே மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கெட்டிங்கை வச்சு நம்ம எப்படி பல துறைகள்லேருந்து அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியுமோ அதுக்கான முயற்சியை தான் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் எடுத்திருக்கோம். அது கூட சில பேருக்கு வந்து அது அகலக்காலாக கூட தெரியலாம். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கான சிஸ்டத்தை அமைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அதை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். என்ன பிளானிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவார்ட் பாயிண்ட் தான் எங்களுடைய இந்த கஸ்டமரை உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வே. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் கஸ்டமர்கிட்ட. இப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. அவங்க பொருள் வாங்குறாங்க, வாங்கலை, ஒரு பாயிண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும், புரியாத ஒரு விஷயமா இருக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா. மற்ற ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா அதை அவங்க அனுபவிச்சு பார்க்கணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 10 கோடி நபர்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக ஒரு 1,00,000 மதிப்புள்ள ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு காலத்தில் பிட்காயின் வந்து வாங்குறதுக்கு அன்றைக்கெலாம் அதை யாரும் மதிக்கலை. 2010 கூட பார்த்திங்கன்னா பிட்காயின் பற்றி பேசும்போதெல்லாம் யாரும் அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு பிட்காயினுடைய விலை என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு 5 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய வாழ்க்கையிலும் அது வந்து ஒரு அசட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது போக போக அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலேருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும் போது ஸோ நீங்கள் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட் வாங்கி வைக்கிறீங்களோ அது ஃபியூச்சருக்கு அது ஒரு சேஃப், ஒரு அசட்டாக இருக்கும். அது நம்மளுடைய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வரோம். அதுக்காக நாங்கள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேருந்து ஒரு ₹6 நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த ₹6 தான் வந்து 20 நிலைகளுக்கு வந்து பிரித்து 30 பைசா கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய லாபத்தில் தான் நாங்கள் வந்து அதை பகிர்ந்துக்கிற ஒழிய நாங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ராலாம் வச்சு விற்கல. எங்களுடைய லாபத்தில் தான் நாங்கள் அதை வந்து பகிர்ந்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். அதனால் இப்போ ஒரு 10 கோடி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுக்கான பணியை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வேலைகள் இப்போ துவங்கியாச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு 10 கோடி வாடிக்கையாளர்களுக்கு கம்பெனியுடைய பேர் போய் அறிமுகமாகும். ஜமோரான்ற பேர் அறிமுகமாகும், ஸ்ட்ரீட் பஜார்ன்ற பேர் அறிமுகமாகும். ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு சிறுக அதில் வருமானம் வரும் பொழுது அவங்க வந்து இது என்ன ரிவார்ட் பாயிண்டில் என்ன வருமானம் வருது, எதனால் வருது, ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இணையதளத்துக்கு வரலாம். ஸோ அதுக்கான முயற்சி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் ரீச் ஆகும்போது இதில் என்ன இருக்குன்ட்டு மறுபடியும் மேலும் அவங்க வந்து அதுக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க. நம்மளுடைய நிறுவனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களை பற்றியும் நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்தை பற்றியும் இவ்வளோ விரிவாக மக்களுக்கு சேர்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அப்படின்னு இன்றைக்கி தான் எங்களுக்கும் புரியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களையும் போய் சென்றடையுன்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம வந்து சந்தோஷமாக நிறைவடைய செய்யலாம் சார். நன்றி. மீண்டும் எங்களுடைய ஜாம் பிளஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷ்மா.